ஹாய், ஐ எம் S Subramanian. ஆங்கிலத்தை அறிந்து கொள்ளவும் அதை மேலும் செழுமையாக்கிக் கொள்வதற்கும் தொடர்ந்து இந்த வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நல்வரவு. என்னுடைய ஒரு நண்பர் ஹோட்டலுக்கு போயிருந்தார், கூட நானும் போயிருந்தேன். அவருக்கு மசால் தோசை ரொம்ப பிடிக்கும், வெங்காய உத்தப்பமும் பிடிக்கும். அதாவது இதுவா அதுவா எவ்வளோ மார்க் கொடுப்பேன்னா 100 100ன்னு வர அல்லது 200 200ன்னு வர, எதுக்கும் அப்படியே அந்த தராசு தட்டில் வச்ச மாதிரி ஒரு துளி மில்லிகிராம் கூட அதிகமான ப்ரிஃபரன்ஸ்ன்னு கிடையாது. அன்னைக்கு சோதனையாக அவருக்கு வயிற்றில் அதிக இடம் இல்லை, 2ல் 1 தான் சொல்லி ஆகணும். நீ ஷேர் பண்ணிக்கிறியான்னாரு, முடியாதுன்னுட்டேன். அவருக்கு வேஸ்ட் பண்ணவும் மனசில்லை. அப்போ அவர் சொன்ன ஒரு வாக்கியம், மசால் தோசை ஆர்டர் செய்கிறதா வெங்காய உத்தப்பம் ஆர்டர் செய்கிறதான்னு ஒரே டைலமாவாக இருக்குது அப்படின்னாரு. அதாவது அவருக்கு வெங்காய உத்தப்பமும் பிடிக்கும், மசால் தோசையும் பிடிக்கும், இரண்டில் எதை தேர்ந்தெடுப்பது என்பதில் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் இது ஒரு தவறான யூசேஜ். எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் சொன்னார், வீட்டில் ஒரே ப்ரெஷர் சார், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் 2ஆக பிரிஞ்சு நிற்கிறாங்க, நான் அத்தை மகளை கல்யாணம் செய்து கொள்வதா மாமா மகளை கல்யாணம் செய்து கொள்வதான்றது எனக்கு ஒரு டைலமாவாக இருக்குது அப்படின்னு. அதாவது 2 பேரில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்க அவர் தயார், ஆனால் அது யார் என்பதை தீர்மானிப்பதில் ஒரு குழப்பம். இதைத்தான் அவர் மீன் செய்கிறார். ஆனால் டைலமா என்பதற்கு அர்த்தமே வேறு. அதாவது இரண்டுமே பிடித்திருக்கிறது, இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனும்போது டைலமா என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இரண்டுமே எனக்கு பிடிக்காதது, ஆனாலும் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம், அப்படி வரும்போது தான் அது டைலமா. அதாவது அந்த ஹோட்டலில் 2 ஐட்டம் தான் இருக்குது, மசால் தோசை இருக்குது, வெங்காய உத்தப்பம் இருக்குது. அவருக்கு பயங்கர பசி, இந்த 2மே அவருக்கு பிடிக்காதுன்னு இந்த 2ல் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம். இந்த சூழலை அவர் டைலமா எனலாம். நான் சொன்ன இன்னொரு எடுத்துக்காட்டில் அவருக்கு அத்தை மகளையும் பிடிக்காது, மாமா மகளையும் பிடிக்காது, ஆனால் ரிலேட்டிவ்ஸ் கம்பல்ஷனால் 2ல் ஒரு பெண்மணியைத்தான் திருமணம் செய்து கொண்டாக வேண்டும் என்றால் அப்போது அது டைலமா. அதனால் கணவன்மார்கள்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், தன்னோட வெட்டிங் ஆனிவர்சரி அப்போ உனக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுக்குறதா அல்லது ஒரு நகை வாங்கி கொடுக்குறதான்றது எனக்கு டைலமாவாக இருக்குன்னு சொல்லாதீங்க. ஆங்கிலம் தெரிந்த மனைவியாக இருந்தால் கோபித்து கொள்வார். ஏன்னா உங்களுக்கு 2மே வாங்கி கொடுக்க பிடிக்கல, தலையெழுத்தேன்னு ஒன்றை வாங்கி கொடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் அதில் வருகிறது. ஆக இந்த டைலமா என்பதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். இப்போ நான் காலேஜில் படிக்கும்போது டாக்டர்ஸ் டைலமா அப்படின்னு ஒரு பெர்னாட் ஷாவோட நாடகம் எனக்கு பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு டாக்டர் ஒரு மிக புதுமையான ஒரு மருந்தை கண்டுபிடித்திருக்கிறார். அது டிபியை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. 2 பேருக்கு காச நோய் இருக்குது, அதில் ஒருத்தருக்கு இது பண்ணணும். அதில் ஒருத்தன் ஓவியன், அழகாக வரைவான், ஆனால் மிக கேவலமான நடத்தை உள்ளவன். இன்னொருத்தன் ஒரு ஏழ்மையானவன், நல்லவன், ஆனால் அவனால் சமுதாயத்துக்கு எந்த பயனும் இல்லை. ஆக 3ஆவதாக இந்த 2+ இருந்த ஒருத்தர் வந்தால் இந்த டாக்டர் அவருக்கு தான் கொடுத்துருப்பாரு. ஆனால் இந்த 2 பேரில் ஒருத்தருக்கு கொடுக்கணும் போது அது அவருக்கு மனக்கசப்பையும் தருகிறது. ஆக டாக்டர்ஸ் டைலமா என்று அதற்கு தலைப்பிடப்பட்டது. வேடிக்கையான இன்னொரு விஷயம் என்னவென்றால், எங்கள் பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த இன்னொன்று ஷேக்ஸ்பியருடைய ஆஸ் யூ லைக் இட். அந்த டைலமா ஆஸ் யூ லைக் இட் ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? ஆக டைலமா என்பதை இப்போது தெளிவாக தெரிந்து கொண்டோம். அடுத்த வீடியோவில் வேறு பல ஆங்கில சுவாரஸ்யங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.